இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நமக்காக சிலுவை மரத்திலே ஆண்டவர் சிந்தினார். அவர் ஒரு சொட்டு சிந்தல, 2 சொட்டு சிந்தல. அவருடைய சரீரத்தில் இருக்கிற அவ்வளவு இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். ஒரு போர் சேவகன் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று பார்க்கும்படிக்கு ஒரு ஈட்டியை எடுத்து அவருடைய விழாவிலே குத்தினான். அந்த விழாவில் இருந்து ரத்தமும் செந்நீரும் வந்தது அப்படின்ட்டு பைபிள். அப்போது நீங்கள் சாதாரணமாக பிளேடு எடுத்து இப்போ கையில் ஏதாவது அடிபட்டுருச்சு, அப்போ முதல்ல தண்ணியாக வந்து ரத்தம் தான் வரும். இந்த ரத்தம்லாம் வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் உடம்புல இருக்கிற தண்ணி வெளியும். அதுபோல் ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து ரத்தமெல்லாம் போன பிறகு அவருடைய அந்த தண்ணி செந்நீராக வந்துச்சு. அப்படின்னா அவருடைய உடம்புல ரத்தமே இல்லை, எல்லா ரத்தத்தையும் நமக்காக ஊற்றி விட்டார், சிந்தி விட்டார். இல்லையா? யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ரத்தம் கேட்பாங்க. எந்த குரூப் ரத்தம், ஏவா பியா, ஏ பாசிட்டிவா பி பாசிட்டிவான்னு சொல்லி அந்த குரூப்பை கண்டுபிடிச்சி ரத்தம் கேட்க சொல்லுவாங்க. அதுக்கு ரத்த தானம் பண்ணுறவங்க வருவாங்க, 1-2 பேர் வருவாங்க. அவங்க உடம்புலேருந்து ஒரு பாட்டில் ரத்தம், எவ்வளோ ரத்தம் இருக்குது ரத்தத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டில் ரத்தமோ இல்லை 1/2 பாட்டில் ரத்தமோ எடுத்து அடிப்பட்ட அந்த நபருக்கு அவங்களுக்கு ரத்தத்தை கொடுப்பாங்க. பாருங்கள், மனுஷன்லேருந்து எடுக்கப்பட்ட ரத்தம் அது கொஞ்சமாக எடுத்து அவங்களுக்கு கொடுப்போம். ஆனால் நம்ம ஆண்டவர் அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா ரத்தத்தையும் நமக்காக சிந்தித்தார். அப்படின்னு உங்கள் மேலேயே என் மேலேயே வச்ச அன்பு, பாசம், கருணை, இரக்கம், அதனால அந்த மரணத்தை அவர் பொருட்படுத்தவில்லை. வேதத்திலே இந்த வசனம் இருக்கிறது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இந்த சிலுவையை குறித்து, இந்த ரத்தத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரத்தம் சிந்தப்படவில்லை என்று சொன்னால் மனுக்குலத்திற்கு மீட்பில்லை. இந்த ரத்தம் நமக்கு சிந்தப்பட இல்லை என்று சொன்னால் பரலோக நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆக சரீரத்தை பார்த்திலும் ஆத்மா விசேஷித்த இந்த ஆத்மாவை மீட்கும்படியாக இயேசு சிலுவையில் சொன்னார். அல்லேலூயா. ஆக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். மைக்கில் வாசிக்கிறீங்கன்னா நல்லா அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சொல்லுங்கள். முதல்ல ஆண்டவர் நமது ரத்தத்தை சிந்தின நோக்கம் என்ன என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் நீங்கும்படியாக, சுத்திகரிக்கப்படும்படியாக
ரத்தத்தை சிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவாங்க. காரணம் என்ன? ஏன் பாவத்துக்காக இயேசு சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார் என்று கேட்டால், அங்கே நாம் வாசிக்கின்றோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் அப்படின்னா நம்ம பிறந்து இறக்குற மரணம் அல்ல. மரணம் சொன்னால் நம்ம ஆத்மா நரக பாதாளத்தில் போய் நித்தியமாக கஷ்டப்படக்கூடியது அந்த மரணம். அப்போ பாவம் செய்த மனுஷன் அதனுடைய சம்பளம் அப்படின்னு சம்பளம் எதுக்கு சம்பளம்ட்டு அங்கே அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதோ தெரியல. சம்பளம்னா என்ன சொல்லி எதை நம்ம சொல்லுவோம்? சம்பளத்தை மாதம் ஃபுல்லாக வேலை செய்து ஈட்டுறது தான் நமக்கு என்னது சம்பளம்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ இங்கே பாவத்தின் சம்பளம்னு சொல்லப்படுது இல்லையா? பாவத்தின் சம்பளம்னா பாவம் என்பது ஒரு வேலையா? வேலையா? வேலை இல்லையா? அறிந்தோ அறியாமலோ மனுஷன் என்ன பண்ணுறான்? பாவம். பொய் சொல்கிறது ஒரு பாவம், திருடுறது ஒரு பாவம், ஏமாத்துறது, குடிக்கிறது ஒரு பாவம். இப்படி அவன் எப்படியோ அறியதோ அறியாமலோ அவன் என்ன பண்ண அந்த பாவ விஷயத்தில் அவன் விழுந்துடுறான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? பாவத்தின் சம்பளம் சொல்கிறான். அது ஒரு கிரயமாக இவன் என்ன பண்ணுறான்? மரணத்தை கிரயம் கொடுத்து என்ன பண்ணுறான்? வாங்குறான்ட்டு இருக்கிறது. அப்படி சொல்லப்படுது. மரணத்தை கிரயத்தை கொடுத்து நம்ம வாங்க முடியுமா? ஒரு பென்சில் வாங்கலாம், ஒரு பேனா வாங்கலாம், இல்லை சபைக்கு ஒரு மேட்டு காசு கொடுத்து வாங்கலாம், இல்லை வீட்டில் ஒரு டேபிள் வாங்கலாம். இப்படி கிரயத்தை கொடுத்து நம்ம பொருளை வாங்கணும். ஆனால் பாவத்தை மரணத்தை காசு கொடுத்து வாங்குறானா? பாவத்தின் சம்பளம் என்று போடப்பட்டது. இது கிரைய கொடுத்து வாங்கணுமா? தேவையே இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எப்படியோ இந்த பாவத்தினுடைய முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆத்மா நித்தியமா போய் எங்க போகுது? நரக பாதாளத்தில் அங்கே போய் கஷ்டப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நரகம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நரகத்தில் என்ன இருக்கும் ஐயா? நரகம் இந்த மாதிரி நல்ல ஃபேன் போட்டு இந்த மாதிரி லைட்டெல்லாம் போட்டு இருக்குமா? நரகம் எப்படி இருக்கும்? நரகம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குளிர்ச்சியா இருக்குமா இல்லை உஷ்ணமா இருக்குமா? உஷ்ணமா இருக்கும். ஏன் உஷ்ணமா இருக்குதுங்க? இங்க அடிக்கிற 40 டிகிரியில நம்மள தாங்க முடியல. அங்க எத்தனையோ டிகிரி கீழே இருக்குது. அந்த வெப்பத்தை மனுஷனால தாங்க முடியாத ஒரு வெப்பம், வேதனை. அங்க போறவங்க எல்லாம் புழு மாதிரி மெலிதாங்கலாம். பூச்சிதான் அங்கே புழுதான் படுக்க, பூச்சிதான் போர்வல். ஐயோ, ஒரு கர்ப்பமுச்சி போனாலே நமக்கு எப்படி இருக்கும்? அது உட்காருக்கும். அடி அதை உடச்சு வெளியே தந்து. ஐயோ, அங்க போனா ஒரே பூச்சாதான் இருக்கும். கண்ணுல மேயும், காலில் மேயும், தலையில ஒரு உட்காரும். அங்க எதிர்த்துல வாத வந்தது பாரு, தவளையா ஏறிச்சு. வீட்டில் தவளை, வேலையில் தவளை வந்துச்சு, அடுப்பங்கரையில் கூட தவளை வந்து எதிரி குதிக்குது.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு 2-3 நாள் இருந்துச்சு, அந்த வாதம் போச்சுங்க அங்க. ஆனா இங்க நடக்கிற வாதம் இருக்குல்ல, அது யாரால போக முடியும்? நரகம் அப்படிப்பட்டது. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய வலது கை பாவம் செய்ததானால் அதை நீ வெட்டி போட்டுட்டு அதோட நரக பாதகத்துல நீ போய் கஷ்டப்படுறத காட்டிலும் நீ ஒற்ற கையுடையவனாய் பரலோகத்தில் வருவது உனக்கு நலம் சொல்லிட்டாங்க. உன்னுடைய இடது கை பாவம் செய்தால் அதை பிடுங்கி போட்டு ஒரு கண்ணோடு நீ பரலோகத்தில் வருவது உனக்கு நலம். அப்படின்னா யாருமே அந்த நரக பாதகத்தில் போய் கஷ்டப்படக்கூடாது. இந்த கண்ணு பிடிங்கினா எவ்வளவு சிம்சோனுடைய கண்ணை பிடிங்கினாங்க. அவன் மாவு அரைத்து கொண்டு இருந்தான், வேடிக்கை காட்டிக் கொண்டு இருந்தான். ஒரு கண்ணு பிடிங்கிட்டா எவ்வளவு வேதனை இருக்கும். ஆனா அதை அவன் மிகப்படுத்தல இயேசு. அதை காட்டிலும் வேதனையா இருக்கிற அந்த அக்கினி உன்னை வேதனைப்படுத்த கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அங்க நீ போவதை காட்டிலும் இந்த வேதனை சாதாரண வேதனை அங்கே வந்துருக்காங்க. ஹல்லேலூயா. நரகமாகப்பட்டது அப்படிப்பட்டது. இந்த நரகத்துக்கு யார் போறாங்க அப்படின்னா, பாவம் செய்கிறவர்கள், மன்னிக்கப்படாதவர்கள், அக்கிரமத்தில் இருக்கிறவர்கள். இதுதான் இயேசு வந்து ரத்தத்தை கல்வாரி சிலுவையில் முடிச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நான் பாவி, அவர் சொல்றாரு, பாவிகளிலே பிரதான பாவி நான். அவரு சொல்றாரு, பாவிகளிலே எவ்வளவு ஊழியம் பண்ணாரு, அவரு எங்கெங்கெல்லாம் போனாரு. அவர் மூலமா தேவ வல்லமை வெளிப்பட்டுச்சு. அவருக்கு பவுலுடைய கட்சிப்பை தூக்கி அப்படி போட்டாருன்னா போதும், சுரம் கட்சி. அந்த கட்சிப்புல கூட ஒரு வல்லமை இருக்கு. இந்த கட்சிப்பை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அது உங்களுக்கு தெரியும். இந்த கட்சிப்புல கூட வல்லமை இருந்துச்சாங்க, அவ்வளோ வல்லமை. அல்லேலூயா. வேர்வையை துடைப்போம். மூக்கு உருன்னு வந்து மூக்கையும் துடைப்பாங்க. ஒரு நேரத்தில் 8வது கிளாஸ் படிச்சுங்க, கணக்கு வாத்தியார். அவரு கணக்கு சொல்லிக் கொடுக்க ரொம்ப கோபக்காரர். நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கட்சிக்கு வாங்கினேன். அவர் பார்த்துட்டாரு, இன்னும் பண்றேன் அப்படின்னு. கட்சிக்கு வாங்கினேன். நான் பண்ணா இல்லை வேற யார் பண்ண எனக்கு ஞாபகம் இல்லை. கட்சிக்கு வாங்கினேன். கட்சிப்பை எதுக்கு வாங்கினேன்? அவன் மூட்டை சிந்துவான், நாட்கள் சிந்துவான். அந்த கட்சிக்கு போய் நீயே யூஸ் பண்ணுற அப்படின்னு. அதுல இருந்து யார் கட்சிக்கும் வாங்குறது கிடையாது. அல்லேலூயா. என் கட்சி கூட தொலைஞ்சு போயிருக்குது. ஜபத்துக்கு போகும்போது தொலைஞ்சு போயிருக்குது. அவங்க புது கட்சி பேடு கொடுத்தாங்க. அந்த கட்சிக்குள்ள கூட வல்லம் இருந்துச்சான். பவுல் கட்சிக்குள்ள நம்ம கையில் என்ன இருக்கு? அல்லேலூயா. அப்படி பயன்படுத்தப்பட்ட பவுல் சொல்றாரு, பாவிகளிலே பிரதான பாவி நான் என்று சொல்லிட்டார். உலகத்தில் மனுஷனா பிறந்தவன் அத்தனை பேரும் பரிசுத்தத்தில் பிறக்கல, அவன் பாவத்திலே கர்ப்பம் எடுத்தான். தாவீது சொல்றாரு, என் தாய் பாவத்தில் கர்ப்பம் எடுத்தான், நான் துர்க்குலத்தில் உண்டானேன்.
ஒரு ராஜா அப்படி சொல்லுவாரானா நம்மளாம் ஏமாற்றோம். ஒரு தேவனால பயன்படுத்தப்பட்ட ஒரு பவுல் அப்படி சொல்லுவாரானால் நாம் ஏமாற்றோம். அன்பானவர்களே, ஒருவேளை பாவத்திலே இருப்பீர்களானால் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு ரத்தத்தை சிந்துவார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. நீ நரக பாதாளத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீ வாழும்படிக்கு உன்னுடைய மரணத்தை சுமக்கும்படிக்கு வந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உன்னை மீட்டெடுக்கும்படிக்கு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு ஒரு ரட்சகராய் தோன்றினவர் தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாவத்தை மன்னிப்பதற்கு இந்த உலகத்திலே ஒரு பரிசுத்தமான ரத்தம் இல்லை. தண்ணீர் நம்மை சுத்திகரிக்க மாட்டார்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. உயிர் எதில் இருக்கிறது என்று கேட்டால், நம்முடைய உயிர், மாம்சத்தில் இருக்கிற உயிர் இரத்தத்திலே அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த உயிராக இருக்கிற இந்த ரத்தத்தை தான் நான் உனக்காக சிந்தினேன். ஏன்? உன் உயிர் காப்பாற்றும்படிக்கு என் உயிரை நான் கொடுக்கிறேன். பொதுவாக போய் வீடுகளில், தெருக்களில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தை நான் அடிக்கடி சொல்லி வருவேன். இது கூட ஆராதனையில் பாசமாக சொன்னாங்க, நம்ம அப்பா அம்மாலாம் வேறொரு செஞ்சு நம்மளை காப்பாற்றினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தையே சிந்தி நம்ம காப்பாற்றிருக்கிறோம். அதுதான் அப்பா அம்மாவுடைய அன்புக்கும் ஆண்டவருடைய அன்புக்கும் வித்தியாசம். ஒரு மேலான அன்பு, தேவனுக்கு மகிமை. அந்த அன்பினால தான் நம்மை அன்பு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டுமா. இந்த உயிராக இருக்கிற ரத்தத்தை நமக்காக சிந்தின இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதற்காகத்தான் சிலுவையிலே இயேசு ரத்தம் சிந்தினார். இரண்டாவது நாம் பார்க்கின்றோம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம். இந்த ரத்தம் நமக்கு என்ன செய்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, அங்கே யோவான் சொல்லுகிறார், 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பாவம் செய்கிறவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, என் பிள்ளைகளே யாரை சொல்றாரு? வெளியில் ரோட்டில் போகிற வரவங்களை பற்றி சொல்கிறாங்க. நம்மளாம் யாரு? நம்மளுடைய என் பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட பாவம் வரும்.
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட நம்ம பாவம் செய்திருக்கோமா இல்லையா? இல்லையா? பரிசுத்தமா இருக்கா? ஆண்டவர் சோதனை வரும். பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஒரே ஒரு பொய் சொல்றாங்க, அவர் யாருமே எனக்கு தெரியாதையா. ஆண்டவர் சோதனை பாவம் வரும். ஆனால் அந்த பாவத்துக்காக நமக்காக பரிந்து பேசிட்டு யார்கிட்ட? பிதாவிடத்தில் பரிந்து பேசுறாரு. அதனால அவர் பரிந்து பேசுறாரு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறுபடியும் ஒரு முறை தவறி செய்யலாம், அதை தெரிஞ்சு செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? இது முக்கியமான கட்டம். இந்த விசுவாச வாழ்க்கைக்கு விசுவாச சோதனையை கொண்டு வருவான். பாவத்தில் தள்ள விழ பார்ப்பான். நான் ஒரு முறை கத்தருக்கு சொல்கிறேன், அறியாமல் செய்திருக்கேன். ஆண்டவருக்கு மன்னிப்பு மன்னிப்பு வாய் தவறி சில வார்த்தைகள் கூட பேசியிருக்கலாம். உடனே ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்கணும். அப்போ மன்னிப்பு கேட்கும்போது பரலோகத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? என் குமாரனுக்காக நான் ரத்தத்தை செஞ்சிருக்கிறேன், என் குமாரத்திற்காக என் ரத்தத்தை நான் செஞ்சிருக்கிறேன். பிதாவே, அவர் செய்த தப்பிதங்களை மன்னிங்க சொல்லி இயேசு பிதாவிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே நல்ல பேர். இங்கேயும் மனுஷன் ரத்தத்தை செஞ்சு பரலோகம் போய் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசுவை கொடுத்திருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுக்கு மகிமை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆறாவது வசனம். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க. அடிக்கப்பட்ட வண்ணமா? யார் ஆட்டுக்குட்டி? யோவான் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் தன்மேலே போட்டுக்கொண்ட தேவனுடைய ஆட்டுக்குட்டி. ஏன் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பா சொல்றாரு? அந்த காலத்துல தேவ பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பாவம் செய்தாயானால் உனக்காக ஒரு ஆட்டை நீ பலி செலுத்து, ஆட்டுக்குட்டியை பலி செலுத்து, ஒரு காளையை பலி செலுத்து என்று. ஆக ஆட்டுக்குட்டியாய் வெளிப்பட்டவர், வாய் திறவாதவர், வாய் பேசாதவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் பரலோகத்தில் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். சிலுவையில தான் அவர் அடிக்கப்பட்டார் என்று நாம் நினைக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, அவர் இன்றைக்கும் அடிக்கப்பட்ட வண்ணமாய் பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசுவதற்காக அவர் நின்று கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் கிடையாது. குறிப்பாக சொல்றேன்,
இது எதற்கு ஒப்பனையா இருக்கிறது என்று கேட்டால், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பிரமாணத்துக்கு பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை ஜனங்களுடைய எல்லா பாவங்களுக்காக ஒரு ஆட்டை பலி செலுத்தி அவருடைய இரத்தத்தை பிடித்து ஒரு பாத்திரத்திலே எடுத்துக்கொண்டு அவன் மாத்திரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள நுழைந்து அங்கே தேவனிடத்திலே, அங்கே கிருபாசனத்தண்டையிலே அந்த தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பரிந்து பேச வேண்டும். அப்பொழுது ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னிப்பார், சாபங்களை நீக்கி அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இது வருஷந்தோறும் நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இப்பொழுது அந்த பிரமாணம் மாற்றப்பட்டு ஒரே பலியாக நமக்காக பலியாகி இரத்தத்தை சிந்தி இன்றைக்கு பிதாவிடத்திலே பிரதான ஆசாரியராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனின் மகிமை. காரணம் என்ன? ஞானஸ்நானம் எடுத்தால், அபிஷேகம் பெற்றால், பாவத்திலே மாண்டு நாம் நரகம் போய்விடக்கூடாது என்பதற்காக சிலுவையில் அவர் மேலே நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஆசாரியர். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார். இந்த பரிசுத்தத்துக்காக நீங்க ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். எருசலேம் குமாரத்திகள் எல்லாம் ஐயோ ஆண்டவரே இவ்வளோ கஷ்டமா என்று கண்ணீர் விட்டு அழுதாங்க. எருசலேம் போற வழியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவங்களை பார்த்து சொன்னாரு, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுவுங்கள். அழகுதான் என்னது? சும்மா கண்ணது தண்ணி ஊற்றுமா? இல்லை, மனசுல அழகு. ரெண்டு துக்கம் இருக்கு. ஒன்று உலகத்தின் துக்கம், இன்னொன்று தேவனுக்கு ஏற்ற துக்கம். இதெல்லாம் பைபிள் ஸ்டடி வரும்போது தான் உங்களுக்கு புரியும். எடுத்தனா இல்லையா? தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் இருக்கு, அது கர்த்தருக்கு பிரியமானது. உலகத்துக்கு ஏற்ற ஒரு துக்கம் இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பரிசுத்தமாகணும், நான் பரிசுத்தமாகணும், என் பிள்ளைங்க பரிசுத்தமாக வளரணும், தப்பு தண்டா போய் பண்ணிடக்கூடாது, கோபப்படக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை பேசிடக்கூடாது. இவங்களுக்காக அழு, உபவாசத்துல அழு. அல்லேலூயா. ஜபத்துல அழு. அப்படின்னா மனசுக்குள்ளே அழகுதான். சாம்சுந்தர் ஐயா சொல்லுவார், மனசுக்குள்ளே. அல்லேலூயா. ஆசிரமம் வந்து 2 ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஒன்று செவ்வாய்க்கிழமை, இன்னொன்று வெள்ளிக்கிழமை. செவ்வாய்க்கிழமையில எழுதுகிற ஃபாஸ்டிங் பிரேயர் வந்து தன்னுடைய பரிசுத்தத்துக்காக,
வெள்ளிக்கிழமையில எழுதுகிற பாஸ்டிங் பிரேயர் என்பது எல்லாருக்காக முக்கியம். யூனிவர்சிட்டிக்கு எழுதப்படும் வேதத்தை படிக்கணும், அதை அறியணும், அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே இன்னும் 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 இந்த சாயலை போல மாற்றும். அல்லேலூயா. உம்மை போல பரிசுத்தமான அல்லேலூயா. பரிசுத்தவான்களா அந்த பரலோக பவனியில் நானும் ஒருவனாய் போகணும் ஆண்டவரே. அல்லேலூயா. பரிசுத்த பவனியிலே பரிசுத்த பவனியிலே தேவனாம் நுரங்கத்தினாக காணவே நான் வாஞ்சிக்கிறேன். பரிசுத்த பவனியிலே பரிசுத்த பவனியிலே தேவனாம் நுரங்கத்தினாக காணவே நான் வாஞ்சிக்கிறேன். உங்கள் பேர் ரேஷன் கார்டில் இருக்கலாம், உங்கள் பேர் ஓட்டு லிஸ்டில் இருக்கலாம். 1000 ரூபாய் வாங்குறாங்க, அந்த லிஸ்டில் இருக்கலாம். என்னென்னலாம் பெனிஃபிட் கிடைக்குதோ இந்த உலகத்தில் அதெல்லாம் உங்கள் பேர் இருக்கலாம். ஆனால் பரிசுத்தவானுடைய பட்டியலில் உங்கள் பேர் இருக்கணும். இப்போவே வாஞ்சிங்க. அல்லேலூயா. உங்களுக்காக குமாரன் பரிந்து பேசுகிறவராய் நின்று கொண்டிருக்கிறார். அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். மூன்றாவது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மாத்திரமே நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷன் சமாதானத்தை தேடி அவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் சாராய கடைக்கும் குடிக்கும் செலவு பண்ணி கொஞ்ச நேரம் நிம்மதி கிடைக்குமா? சினிமா தேட்டருக்கு போகிறான், காசை செலவு பண்ணுறான், ஆனாலும் அவனுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இல்லையா? கனதாசன் கூட ஒரு பாட்டு கூட எங்கே நிம்மதி உலகத்தானுக்கு தெரியலையா எங்க நிம்மதி? இந்த உலகத்துல எங்க நிம்மதி கிடைக்கும்? அங்க எனக்கு ஒரு இடம் வேணும். அங்க எனக்கு ஒரு இடம் தான் நல்லா இருக்கையா. எங்க போனாலும் அவரே பாரு, பணம் அவர்கிட்ட இல்லாத பணமா, அவர்கிட்ட இல்லாத அந்த ஞானமா, பாட்டு சோத்தாங்க எல்லாத்த கூப்பிட்டு பாட்டு பாடி வச்சுக்கிறாரு. எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்க சினிமாவில். ஆனால் அவர் சொல்றாருங்க, எங்கே போய் அங்கே ஒரு இடம் எனக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு இடம் என்னது தெரியுமா? இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான். அல்லேலூயா. கண்கள் தெரிக்க திறக்கப்படலை.
ஆனால் கிருபையாக கர்த்தர் என் கண்ணையும் உங்கள் கண்ணையும் கர்த்தர் திறந்திருக்கிறார். இன்னைக்கு சமாதானம் எங்க என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லக்கூடிய வார்த்தை தேவன் நமக்கு இருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிப்பு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், நல்ல சம்பளம் இருக்கலாம், நல்ல வேலை இருக்கலாம். நான் இவங்கெல்லாம் நிம்மதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. பணம் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியை கொடுக்காது. ஞானமோ அறிவோ ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை தராது. இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு அந்த சமாதானத்தை கொண்டு வருவது இல்லை. ஆனால் சமாதானத்தை கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். இந்த ரத்தத்தில் தான் நமக்கு சமாதானம் கிடைக்கிறது, நிம்மதி கிடைக்கிறது, வாழ்க்கை கிடைக்கிறது. மனுஷன் எதிர்பார்க்கிறதான நிம்மதி இந்த இயேசு கிறிஸ்துவிலே உண்டு. தேவனின் மகிமை உண்டாவதாக. இது குழப்பத்தில் குடும்பத்தில் குழப்பம், கஷ்டம், ஆண்டவர் சோதனை எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். சோதனை உனக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். வாழ்க்கையிலே குடும்பத்திலே கஷ்டம் சொல்லி சாராய கடைக்கு போகிறாங்க, டென்ஷன் குடிக்கு அடிமையாக மாறினாங்க. நீ அடிமையாக போவாதப்பா, உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாகத்தான் நான் சிலுவை மரத்தை சுமந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னும் என் குடிக்கு நீ அடிமையாக இருக்கிற, அது உனக்கு சமாதானத்தை கொடுக்காது. என் ரத்தமே உனக்கு சமாதானத்தை தரும். நீ 100 முறை சொல்லிப்பார், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அதில் ஒரு வல்லம் இருக்குது. அந்த ரத்தத்தை கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்க. போகும்போதெல்லாம் கிளைம் பண்ணுங்க. ஆபீஸ்ல உட்காரும் போது இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க. அங்கே இருக்கிறதான காணப்படுகிற பயம், திகில், பொறாமை, நாவிகள், பிரச்சனைகள் உங்களை விட்டு தூர போய்விடும். ஏனென்று கேட்டால் அந்த சிலுவையின் ரத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ரத்தமாக இருக்கும். அல்லேலூயா. சமாதானத்தின் காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, பாவம் ஒரு மனுஷனுக்கு இடரலை கொண்டு வரும். அந்த பாவம் ரத்தத்திலே கலந்திருக்கிறது. ஆதாமுடைய ரத்தத்திலே கலந்த பாவம் இன்றைக்கு சந்ததி சந்ததியாய் தொடர்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் ரத்தமோ அந்த பாவ பிரமாணத்திற்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி அந்த விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து இன்றைக்கு அந்த சமாதான கேட்டை நுழைந்து கொண்டு சிலுவையிலே ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்தபடியினாலே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே நமக்கு மெய் சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகும். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்று சொல்லணும். அப்போ அது வரையிலும் சமாதானம் இல்லை. உண்டாக்குவது என்று சொன்னால், உருவாக்குவது என்று சொன்னால் புதிதாய் ஏற்படுத்துவது, ஒன்றை புதிதாய் கண்டுபிடிப்பது. அதை உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அந்த ரத்தம் ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம். 4வது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 16 முடிய ஒருவர் வாசிக்கலாம். ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய
கேட்டால் ஒப்புரவாக்கக்கூடிய ரத்தம். முதல்ல என்ன ரத்தம்? பாவத்தை மன்னிக்கக்கூடிய ரத்தம். ரெண்டாவது பரிந்து பேசுகிறதான ரத்தம். மூன்றாவது சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ரத்தம். நான்காவது ஒப்புரவாக்கக்கூடிய ரத்தம். இங்கே வேதத்திலே படிக்கிறோம், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே எங்க இருந்தோம்? இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எங்க இருந்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரம். அப்படிதானே? பக்கத்தில் இருந்தீங்களா ஆண்டவர் கிட்ட? இல்லையா? தூரம் தூரம் சொல்லாதீங்க, ரொம்ப தூரத்தில் இருந்தோம். இந்த தூரம் சொல்லப்படுறீங்க. நம்ம எங்க இருந்தோம்? ரொம்ப தூரத்தில் இருந்தோம். ஒருத்தர் திருவிருந்து எடுத்தாராம் பெரிய சபையில். மாஸ்டர் அந்த கப்பு ஃபுல்லாக எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா, திருவிருந்தில் கப்பு ஃபுல்லாக எனக்கு கொடுங்க. ஏன்பா அப்படின்னா, நான் அவ்வளோ பாவம் செய்யல அப்படின்னு. பாருங்க, பாவம் என்பது தண்ணீரை போல என்ன பண்றான்? மனுஷன் குடிக்கிறான். அப்படின்னா எவ்வளோ பாவம் செய்தோம். அவ்வளோ தூரம் இயேசு கிறிஸ்துவுக்கு விலகி தூரமா நாம் காணப்பட்டோம். நாம் இருந்தோம். பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அப்போ தூரமா இருந்த இந்த ஆண்டவர் மெய்தேவன். நான் சின்ன வயசுல ஆண்டவருடைய கடவுள் யாரு, அது எங்க இருக்கு, அதை பார்க்கணுமே அப்படியே ஹிந்தி புரியும். அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னால கண்டுகொள்ள முடியல. ஆனா இயேசு கிறிஸ்துவே எனக்கு வெளிப்பட்டா தரிசனத்துல, நான் தான் மெய்யான தேவன். அப்புறம் தான் சபைக்கு போனேன், திருவிழா பங்கெடுத்தேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், ஊழியம் செய்தேன். கிறிஸ்துவே இயேசு ஆண்டவர் சொல்றேன். முன்ன தூரமா இருந்தேன், உலகத்தில் இருந்த, உலகத்தினுடைய ஆசா பாசங்கள்ல இருந்த, கேட்ட நண்பர்களோடு சுற்றி கொண்டிருந்த, தூரமா இருந்தேன். ஆனா இன்றைக்கு அவர் ரத்தத்தினாலே நான் சமீபமாக்கப்பட்டேன். இந்த ரத்தம் என்ன பண்ணுது? நம்மளை, தேவனையும் நம்மையும் ஒப்புரவாக்க. பிரிவினையா இருந்த இந்த பாவ சுவர் என்று போடப்பட்டது. அப்படிதானே இருக்கு. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து இங்க ஒரு சுவர் கட்டியிருந்தோம் இருக்குல்ல. இப்ப அது என்னாச்சு? இப்போ உங்களை அங்கு இந்த சோறுக்கு அண்ணாண்ட எல்லாம் உட்காந்துருங்க. அங்கிருந்து என்னால் என்ன பண்ண முடியும்? நீங்களும் என்ன பார்க்குறீங்க, நான் என்ன பண்ணுறேன்? இந்த நடு சோறு இருந்துச்சுன்னா உங்களை பார்க்க முடியுமா? நீங்களும் என்ன பார்க்க முடியாது, நானும் உங்களை பார்க்க முடியாது. அதே போலதான் தடையா இருந்த இந்த பாவம். இது சாதாரண சோறு. இந்த சோத்துக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன சோறு? பகையாய் நின்ற பிரிவினையாக்கிய நடுச்சுவரை தகர்த்து. அந்த சுவர் என்ன பண்ணுதான்? தேவனையும் நம்மையும் கிட்ட சேர விடாம, அது பகையாய் இருந்த அந்த சுவர். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதுதான்
இயேசு கிறிஸ்து உளியினால தகர்க்கல, சுத்தியினால தகர்க்கல, கடப்பாறை இந்த சோரை தகர்த்துறதுக்கு ரொம்ப பாடுபட்டான். பெரிய மிஷின் பண்ணான். அது பிரேக்கிங் மிஷின் போட்டு உடைக்கலாம் வச்சுனே இருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் இதை விட ஸ்ட்ராங் என்ன தெரியுமா? இந்த தடையா இருக்கிற, இந்த பகையா இருக்கிற சோறு தான். அது இயேசு கிறிஸ்து மிஷினை வச்சு உடைக்கல, ரத்தத்தை வச்சு உடைச்சான். சொல்லுங்க. அந்த சோறு மட்டும் உங்க நடுவில் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்காது. நீங்க தனிமரம் தான். அவர் இருப்பார். நம்ம போய் அவரோடு கூட இருந்துட்டோம்னா நமக்கு லாபம். நம்ம தனியா இருந்து வச்சுக்கோ, பிசாசு காலி பண்ணுவோம் ஆச்சு. ஆனா பிசாசின் கையில எதிரடையா இருக்கிற அவனுடைய கையில் இருக்கு. அல்லேலூயா. காரணம் என்ன? இந்த ரத்தம் நம்மை பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இருந்திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவார். ஒரே சரீரம் தேவனுக்கு. He accomplished the will of God by shedding his blood. அவர் வந்த நோக்கத்தை இயேசு நிறைவேற்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவனை முகமுகமாக பார்க்கணும். ஆதி காலத்தில் ஒருத்தர் கூட உள்ள நுழைய முடியாது. அவன் காலை கழுவணும், கழுவிய கழுவணும். வெளியில் ஒரு தொட்டி வச்சுருப்பான். அதெல்லாம் தன்னை சுத்திகரிச்சு தான் உள்ளே வரும். பிரமாணம். அப்போ கூட பரிசுத்த ஸ்தலத்தில் தான் வரணும். அது வரலும் தான் அவங்களுக்கு லிமிட். அங்கே தான் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிடணும். இங்கே வரக்கூடாது. இப்போ அப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை இரண்டாக கிழிந்து போய்விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவை முகமுகமாய் நாம் என்ன பண்ணலாம்? தரிசிக்கலாம். எதிரே 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற நமக்கு உண்டு. ஆதலால் நாம் இதுதான் முக்கியம். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமா. அந்த வார்த்தை ரவுண்ட் பண்ணி இன்றைக்கு அவங்களாம் பயப்படுறாங்க. போனா அவன் காலியா, அவன் உள்ள போனோம்னா அவங்க பார்க்க முடியும். ஆனால் இப்போ நாம் தைரியமா சரிங்க. இதெல்லாம் ஆண்டவர் செய்து முடிச்சு. நம்ம தனியாக இருந்தோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பிதாவையும் நம்மையும் இருக்கிறதாரையும் ஒப்புரவாக்கி அவர் மட்டும் பண்ணலன்னு வச்சுக்கணும். நம்ம தெரியுமே நினைச்சே வர முடியாது. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன பண்றானா? அவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி அறிந்து கொண்டிருக்கிறான். இல்லையா? ஏன் அவன் விழுங்குறான்? காரணம் என்ன? அவனுக்கு பள்ளியில் இருந்தா அப்படி பண்ணுவான். பள்ளி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்?
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா தேவனுக்கு மகிமை. உங்களை எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துருக்காங்க. நீங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுறீங்க. சபைக்கு வரீங்க, விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிறீங்க, ஆண்டவரை துதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, காணிக்க கொடுக்குறீங்க, வரீங்க, விழாவில் கலந்து கொள்கிறீங்க. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்களை ஆண்டவர் அவரோடு ஒப்புரவாங்க. இன்னைக்கு ஒரு பிரிவினை இல்லை இல்லையா? குடும்பம் பிரியுது பார்த்தீங்களா? ரெண்டு குடும்பம் ஒன்றாவது ரெண்டாவது பிரியுது. ஒருத்தர் பேச மாட்டாங்க, ஒருத்தர் பழக மாட்டாங்க, ஒருத்தர் கொடுத்துக்க மாட்டாங்க. காரணம் என்னது? பிரிவினை. இந்த கிராமத்துலாம் போனால் எல்லா அங்காலையும் பங்காளியாக தான் இருப்பாங்க. என்ன நான் வீட்டுக்கு போக மாட்டீங்க? நான் போக மாட்டேன், நான் பேச மாட்டேன். உங்கள் சொந்தக்காரங்க தானே? இல்லை, நான் பேச மாட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, ஒருத்தர் சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க, இவங்க பிரிஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஜெபம் பண்ணேன். இந்த பிரிவினை போனோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கும்படிக்கு பைபிள் சொல்லுது. நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கும்படி பிரிவினை போனோம். அந்த பிரிவினை நீக்குகிற விரிசல் நீக்கும் பொருந்த பண்ணுகிற கர்த்தர். அந்த விரிசலை பொருந்த பண்ணுகிற கர்த்தர். பிரிவினையை நீக்கி இருக்கிறதாரை ஒன்றாய் சேர்க்கிற கர்த்தர் அவர். ஆனால் ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன தெரியுமா? பிதாவையும் நம்மையும் சேர்த்ததுதான். இந்த ரிலேஷன்ஷிப் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பை காட்டிலும் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரிஞ்சிட்டா ஒரு பெரிய துக்கம் இருக்கும் இல்லை நமக்கு? ஒரு நடக்கும் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஒரு பெரிய துக்கம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். சில பேர் கூட அந்த இவங்க இறந்துட்டாங்க, ரத்னாவதி பிரிஞ்சிட்டாங்க இல்லையா? அந்த பிரிவினை துக்கம் இருக்கும். கூட ஒரு வாலிப மகள் கடற்கரையில் இறந்துட்டாங்க. இந்த கல்லறையில் நான் போகும்போது வெட்டியான் அந்த சபைக்கு போறவர் அவர் சொல்லி அழுகுற, இந்த குழந்தை இறந்து போச்சு, அதை சரியாக கவனிக்கல, அவங்க விட்டுட்டாங்க. அவர் கண்ணுக்கு தனியாக ஊற்றுது. காரணம் என்ன? பிரிவினை. பிரிஞ்சிட்டாங்க. அப்போ பிரிவினையின் துக்கம் இருக்குது. அதுபோலதான் பிசாசானவன் நம்மை தேவனை விட்டு பிரித்து வைத்திருந்தான். இந்த உன்னதமான இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு அவன் பிரித்து வைத்திருந்தான். அதனால்தான் நமக்கு சொல்லப்பட்டது, பகையா இருந்த அந்த நடுச்சுவரை அவர் நமது ரத்தத்தினால் தகர்த்து இருதிறத்தாரையும் கொண்டாற்றினார். இன்னைக்கு துக்கம் போச்சு. அந்த பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் பாவம் போச்சு, அந்த சஞ்சலம் போச்சு. காரணம் என்ன கேட்கணுமா? இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பிரிவினையோடு கூட இருக்கிறீங்களா? பிரச்சனையோடு கூட இருக்கிறீங்களா? சஞ்சலத்தோடு கூட இருக்கிறீங்களா? பாவ வாழ்க்கையின் சஞ்சலம் பாரம் உங்களை அமிழ்த்துகிறதா? கவலை வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பிரிவினைக்காக பலியாய் மாறியிருக்கிறார். அந்த பிரிவினைக்காக ரத்தத்தை கர்த்தர் சிந்தியிருக்கிறார். நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படுவாயானால் அந்த பிரிவினையின் அந்த சுவற்றை தேவன் தகர்த்து உன்னையும் தேவனையும் இணைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஐந்தாவதாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால்
ஐந்தாவது காரியம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய ரத்தம். சொல்ல இதோட முடிக்கிறேன். இந்த ரத்தம் நம்மை ஐக்கியப்படுத்தும். அல்லேலூயா. பலப்படுத்தும். கிறிஸ்துவோடு கூட எப்போதும் மாதம் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒப்புரவாயி நான் வரும் அளவும் இதில் பங்கெடுக்கணும். இல்லையா? இது என்ன காரணம்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலையும் அப்பத்திலையும் நாம் பங்கெடுக்கும் பொழுது நாம் மறித்து போக மாட்டோம், மாறாக நித்திய ஜீவனை நாம் கண்டடைவோம். இந்த ஐக்கியத்திலே தொடர்ந்து நிலைத்திருந்து இயேசு கிறிஸ்துவுடைய திருவிருந்திலே இந்த ஐக்கியத்திலே தொடர்ந்து நீங்கள் நிலைத்திருங்கள். இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் ரத்தத்தை சொல்லுவோம். நாம் கண்களை மூடுவோம். நாம் இந்த திருவிருந்துக்காக ஜெபித்து நாம் பங்கெடுக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.